Assalamualaikum, welcome to Shasha's Kitchen. இன்னைக்கு நம்ம chocolate truffle cake தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோங்க. செம டேஸ்டான ஒரு கேக் இது. இது பேக்கரிலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கேக் தான் இது. ஆனா வீட்ல செய்யும்போது ஒரு பாதி காசு கூட எனக்கு வரலங்க. ஆனா அதே டேஸ்ட் இருந்துச்சு. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். whipping cream இல்லாம ஒரு கேக் பண்ணலாம் அப்படினா இந்த கேக் பண்ணலாம். நம்ம fresh cream வச்சு தான் பண்ணிருக்கோம் சாக்லேட்டும். இப்போ வாங்க எப்படி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாவு கலந்துறலாம். அதுக்காக ஒரு சலடைல 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துர்க்கேன். அதுக்கப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 3 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா. நம்ம சாக்லேட் கேக் பண்ண போறோம் இல்லையா, அதனால 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் நான் எடுத்துர்க்கேன். அதை நம்ம சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சலிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் வேணும்னா 2-3 தடவை சலிச்சுக்கோங்க. நான் ஒரு தடவை சலிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருவேன். நல்லா கலந்து விடணும், அதான் ரொம்ப முக்கியம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றிருக்கேன். வெள்ளைக்கரு மட்டும் தனியாக எடுத்திருக்கேன், மஞ்சக்கரு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெள்ளைக்கரு மட்டும் நல்லா அடிச்சுக்கலாம். நம்ம பீட்டரை வச்சு அடிக்க போகிறோம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா நீங்கள் கையால் கூட அடிச்சுக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துட்டு நல்லா அடிக்கலாம். உங்கள்கிட்ட பீட்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட அடிக்கலாம், ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். இப்போது இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரையை பவுட்ரு பண்ணதுக்கப்புறம் அளந்து எடுத்துருக்கேங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்படி அடிக்க ஆரம்பிச்சிக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, நீர்த்து போயிடும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸ்டிஃபாக வரும், அது வரைக்கும் அடிச்சுட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். நல்லா ஸ்டிஃப் வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா அடித்தாச்சு. எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்படி எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே நிற்கணும். இந்த மாதிரி நிற்கணும். இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா அடிச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஒரு க்ரீம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். இது வரைக்கும் நல்லா அடித்தா மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். முட்டையோட வாடையே வராது நமக்கு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல மஞ்சக்கரு, அதை ஒவ்வொன்றா சேர்க்க போகிறோம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, ஒவ்வொன்றா சேருங்க. ஒன்று சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம நல்லா கலந்து விடலாம். ரொம்ப போட்டு கலந்துடக்கூடாது. இதுக்கப்புறம் பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இப்படி தான் கலந்து விடணும். இப்படி ஒவ்வொன்றா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருந்தோம்ல மாவு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா கலந்து விடணும். அப்போவும் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நம்ம கலந்து விடணும். மிச்சமாக சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் எடுத்துக்கோங்க. பட்டர் கூட எடுத்துக்கலாம். நான் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் தாங்க எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டாச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இப்போது நம்ம பால் சேர்க்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம், அதுக்கு மேலே வேண்டாம். பால் சேர்த்துட்டு அதே மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா எக் ஸ்மெல் கொஞ்சம் கூட வராதுங்க கேக்கில். பாலே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டான பதம் வந்துடும். கரெக்டாக வந்துருச்சு. நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்படி எடுத்திங்கன்னா இது ரிப்பன் மாதிரி விழுகணும். இப்படி இருக்கணும் மாவு, அப்போ தான் நல்லாயிருக்கும் கேக்கு. இப்போ நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பேப்பர் போட்டு வச்சுட்டேன். நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம். நம்ம நடுவில் சேர்த்தோம் அப்படின்னா அதுவாகவே பரப்பிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி தான் விழுகணும். அதையும் சேர்த்துட்டு இப்படி ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துன்னா வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தட்டிக்கலாம். இந்த மாதிரி முதல்ல ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குக்கரில் உப்பு போட்டு நான் முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேங்க. இப்போ சூடு ஆயிடுச்சு.
மூடியை திறந்து உள்ளே வச்சிடலாம். உப்பு சேர்த்துருக்கேன், ஒரு தட்டு வச்சுருக்கேன். நம்ம செஞ்ச கேக் டின்னை உள்ளே வச்சிடலாம். சூடாக இருந்துச்சு, குக்கர் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து கவனமாக வைக்கணும். எனக்கு சூடும் பட்டுருச்சு. மூடி வச்சிடலாம். ஒரு 40 நிமிஷமாவது ஆகும் இது வேகிறதுக்கு. சிம்மில் வச்சிடலாம் அடுப்பை. இது வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்து க்ரீம் செய்யணும் இல்லையா, அதுக்காக ஒரு 400 கிராம் அளவுக்கு டார்க் அமௌண்ட் எடுத்திருக்கேன். 400 கிராம் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன். இது லைட்டாக சூடு பண்ணிட்டு வந்துடலாம். கொதிக்கக்கூடாது, சூடு தான் இருக்கணும். சூடானதுக்கப்புறம் இந்த சாக்லேட்டில் சேர்த்துடலாம். நீங்கள் டபுள் பாயிலரில் கூட நீங்கள் வந்து இதை மெல்ட் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம் தான். இப்படி சேர்த்தாலும் சாக்லேட் வந்து மெல்ட் ஆயிரும். உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இருந்தால் கூட அதையும் சேர்த்துக்கலாம். விப்பிங் க்ரீம் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லா இடத்துலையும், ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது இல்லையா, அதை வச்சு நீங்கள் கேக் செய்யலாம். இந்த சூட்லேயே இந்த சாக்லேட் நல்லா மெல்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நமக்கு கனாஷ் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் வந்து அப்படியே கேக் மேலே அப்படியே ஊற்றிடலாம், அதுவும் செய்யலாம். இது அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம் செட் ஆயிரும். அப்போ க்ரீம் மாதிரி தடவுறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம். இந்த டைமில் நமக்கு கேக்கும் வெந்துருச்சுங்க. இப்போ கேக்கை போய் பார்க்கலாம். 40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெந்துருச்சு. செக் பண்ணி பார்க்கலாம். க்ளீனாக இருக்குது. இது எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கேக் வந்து கொஞ்சம் ஆறிடுச்சுங்க. இதை நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். க்ளீனாக இருக்குது. இந்த பேப்பர்லாம் நம்ம எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இப்போது இந்த மேலே ஒரு லேயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கட் பண்ண போகிறோம். க்ரீம் தரும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால் நம்ம இது எடுத்துடலாம். உங்களுக்கு க்ரீம் மாதிரி தடவை விருப்பம் இல்லை அப்படின்னா, நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே இந்த கேக் மேலே ஊற்றினீங்கனாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் பேக்கரியில் போய் டஃபல் கேக் வாங்குனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. ஆனால் வீட்டில் செய்யும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும் காசு. இப்போது 2ஆக நான் கட் பண்ணிக்கிறேன், நீங்கள் 3ஆக கூட கட் பண்ணிக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். இந்த கேக் வந்து நான் 2ஆக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அரை மணி நேரம் வச்சுருந்தோம்ல அந்த சாக்லேட்டை, அதை போய் பார்க்கலாம். பாருங்கள், அரை மணி நேரத்துலேயே பாருங்கள் இந்த மாதிரி செட் ஆயிடுச்சு. ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இதை கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம பீட்டர் போட்டுக்கலாம். இப்போ பீட்டர் போடலாம். 1 நிமிஷம் தான் போடணும், ஜாஸ்தி போடக்கூடாது. அப்போ தான் நமக்கு க்ரீம் தடவை மாதிரி நல்லாயிருக்கும். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நான் வந்து பைப்பிங் பேக்கு மாற்றிக்கிறேன். பேஸ் வச்சுருக்கேன், இதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிக்கலாம். நம்ம கட் பண்ண கேக் இருக்கு இல்லையா, அது ஒரு லேயர் மட்டும் இதில் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம சுகர் சிரப் சேர்க்க போகிறோம். அதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். சர்க்கரையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நான் வந்து கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து கரைச்சி எடுத்துருக்கேங்க. அதை நம்ம சேர்க்க போகிறோம். நீங்கள் சுகர் சிரப் நிறைய சேர்க்க 2-3 நாள் ஆனாலுமே கேக் வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். நிறையவே சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போது நம்ம செஞ்ச க்ரீமை இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இதை நம்ம சமப்படுத்திக்கலாம்.
சமப்படுத்தினதுக்கப்புறம் இன்னொரு லேயரையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுலேயும் சுகர் சிரப் சேர்த்துடலாம். நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி சேர்த்தா மட்டும்தான் 3 நாள் 4 நாள் ஆனாலுமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. இது மேலே நம்ம க்ரீம் சேர்த்துடலாம். இதை லெவல் பண்ணிக்கலாம். சைடில் எல்லா இடத்துலையுமே நம்ம லெவல் பண்ண போகிறோம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் அது கவனிக்கணும். ரொம்ப சூடான இடத்துல வந்து இது பண்ணக்கூடாதுங்க. சாக்லேட் வந்து சீக்கிரமாக மெல்ட் ஆயிரும். அப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏசி ரூமில் வச்சு பண்ணிங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே வேலை முடிஞ்சிடும். என்கிட்ட ஏசி ரூம்லாம் இல்லை, ஃப்ரிட்ஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதா இருந்தால். இப்போ சைட்லலாம் நம்ம வந்து இப்படி சேர்த்துடலாம். அப்படியே நம்ம லெவல் பண்ணிக்கலாம். இதை லெவல் பண்ணியாச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாங்க. கொஞ்சம் செட் ஆகிட்டு வரட்டும். அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. பக்கத்தில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஸ்பேச்சுலாவை இந்த மாதிரி சமப்படுத்தினா உங்களுக்கு ஈஸியாக சமமாயிரும். கையில் ஒரு டிஷ்யூவும் வச்சுக்கோங்க. அப்பப்போ அந்த ஸ்பேச்சுலாவும் க்ளீன் பண்ணிக்கோங்க. சுடுதண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து சமமாயிரும். சமப்படுத்தியாச்சு. இது மேலே ஸ்டார் நாசில் போட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அப்படியே சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ரோஸ் மாதிரி போட்டுக்கிறேன். அக்டோபர் 7 வந்து என் பொண்ணோட பர்த்டே. அதுக்காக நான் செஞ்ச கேக் தான் இது. நான் கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சாச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே கொஞ்சமாக சுகர் பால்ஸ் இருக்கு இல்லையா, சில்வர் பால்ஸ், அதை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சம் மட்டும் இந்த சாக்லேட் வெர்மசல் இருக்கு இல்லையா, அதை நான் சேர்த்துருக்கேன். இது இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் நான் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணதை என்னால் காமிக்க முடியல. ஏன்னா அது பர்த்டேக்காக பண்ணது, அது கொஞ்சம் பர்சனலான விஷயம் அப்படின்றதுனால நான் காமிக்கல. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேக் தாங்க இது. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் போட போகிற எல்லா வீடியோவும் சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.